இன்றைய சிந்தனை. நாங்கள் இறை வழிபாடு என்கின்ற அற்புதமான ஒரு நிலைக்குள்ளே வாழக்கூடியவர்கள். எங்களுடைய வாழ்வியலிலே இறைவன்தான் எங்களுக்கு எல்லா வகையான நிறைவான வாழ்வியலை தந்திருக்கின்றான். எங்களுடைய சிந்தனையிலும் சரி, செயலிலும் சரி, நடைமுறைகளிலும் சரி, இறைவனுடைய ஆகர்ஷணம் எங்களை சூழ்ந்திருக்கின்றது. நாங்கள் தொடர்ந்து ஒரு தவறுகளை செய்து வருகின்ற பொழுது எங்களுடைய மனச்சாட்சி எங்களை தட்டி கேட்கும். மற்றவர்களுக்கு எங்களுடைய தவறு தெரியாமல் இருந்தாலும், மற்றவர்கள் எங்களை அவர் சரியாக இருக்கின்றார் நினைத்தாலும், ஒருவர் செய்கின்ற தவறு அவருடைய மனச்சாட்சிக்கு மட்டும்தான் தெரியும். ஆக தொடர்ந்து தவறு செய்கின்ற பொழுது மனச்சாட்சி நம்மளை தட்டிவிடும். ஏன் இப்படி செய்கின்றாய்? இது தவறல்லவா? இது தவறான காரியம் அல்லவா? இதை ஏன் தொடருகின்றாய்? இதை நீ நிறுத்த வேண்டும், இதை நீ நிறுத்த வேண்டும் என்று அந்த மனச்சாட்சி எங்களை கேட்டுக்கொண்டிருக்கும். நாங்களும் அந்த மனச்சாட்சிக்கு மதிப்பளித்து அந்த கருத்தை உள்வாங்கி கொண்டோமானால் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் நல்ல நிலைக்கு மாறிக்கொள்ள முடியும். நாங்கள் அந்த மனச்சாட்சியை கண்டுகொள்ளாமலே எங்களுடைய செயல்பாடை தொடர்ந்தோமானால் அடிபாதாளத்திலே நாங்கள் போய் விழுகின்ற நிலை எங்களுக்கு ஏற்படும். இது இயல்பான ஒன்று. காலங்காலமாக எங்களுடைய புராண இதிகாசங்களிலும் சரி, நடைமுறைகளிலும் சரி, இன்று நாங்கள் வாழ்வியலிலே பார்க்கின்ற சக நண்பர்களுடைய வாழ்வியலிலும் சரி, இதை நாங்கள் உற்று நோக்கலாம். ஏனென்றால் செயல்பாடுகள் தான் வாழ்வியலை செம்மைப்படுத்துவது. இந்த செயல்பாடுகளிலே நாங்கள் அதிகமான சிரமங்களை, தீமைகளை, கஷ்டங்களை நாங்கள் ஒருவருக்கு கொடுத்து கொண்டிருந்தோமானால் அது மீண்டும் எங்களை வந்து சாரும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. செய்கின்ற காரியத்துக்குரிய பலன் எங்களை நாடும். இதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்வதற்குத்தான் இந்த வழிபாடு, இறை வழிபாடு என்பது எங்களை செம்மைப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான நிகழ்வு. அது இறைவன் எங்களுடைய மனதிலே, ஹிருதயத்திலே இருக்கின்றான். அதைத்தான் நாங்கள் மனச்சாட்சி என்கின்றோம். எல்லோருடைய ஹிருதயத்திலும் இறைவன் இருக்கின்றான். அந்த இறைவன் வழியாக நின்று பேசுகின்ற தன்மை எங்களுடைய நடைமுறையிலே தான் இருக்கின்றது. நீங்கள் உற்று நோக்கினாலுக்கு பாருங்கள், ஒருவருடைய செயல்பாடுகளிலுமே அதை நாங்கள் காணலாம். தினமும் இறைவனை சிந்திக்கின்ற, தியானிக்கின்ற, இறைவனை பூஜனை செய்கின்றவர்கள் எல்லாம் அந்த இறை சிந்தனையை அதிகமாக தங்களுக்குள்ளே கொண்டிருப்பார்கள். அவர்களிடம் அந்த பாவச் செயல்கள் மிக குறைவாக இருக்கும். ஏனென்றால் அவர்களுடைய சிந்தனை இறை சிந்தனை. சிவதீட்சை பெற்றவர்கள், சிவனை தினமும் பூஜனை செய்கின்றவர்களுக்கெல்லாம் நல்ல சிந்தனைகள் தான் அதிகமாக மனதிலே இருக்கும். அவர்கள் ஏதாவது ஒரு நேரத்திலே ஒரு கெட்ட விடயத்தை செய்துவிட்டாலும் உடனே அதற்கு பரிகாரம் தேடிக்கொள்வார்கள். என்றால் அவர்களுடைய மனம் அங்கே இறை சிந்தனையோடு தினமும் போராடி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு தவறு வந்தால் அது உடனே அடுத்த நாள் அந்த பூஜையிலே அது காட்டிவிடும். நேற்று செய்தது தவறான விடயமறைவா, என்னை மன்னித்துக் கொள்ளன்ற அந்த பாங்கு அவர்களுக்கு வந்துவிடும். ஆக அந்த இறைவனை தினம் தினம் நேசிக்கின்ற பொழுது எங்களுடைய மனம் மென்மையாகிவிடும், தவறுகளை ஏற்றுக்கொள்ளுகின்ற தன்மைக்கு வந்துவிடும். எனவே அதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து செயல்படுவோம். நன்றி.